கட்சியினர் ஜனநாயகத்துக்கு புறமான முறையிலே நம்மை எதிர்க்க துணிந்து விட்டனர். அதற்காக நாமும் அதே முறையை பின்பற்ற வேண்டியதில்லை. மிக்க நமது தலைவர் காட்டிய பாதையிலே சென்று சாத்வீகமான முறையிலே நாம் அவர்களை சந்திக்க வேண்டும். கருத்துக்கு கருத்தை மோதவிட தெரியாத அந்த கருத்து குரல்களுக்கு பாடம் கற்பிக்க நாம் கைகளை பயன்படுத்த வேண்டியதில்லை. நாம் கையால் ஆளாக வேண்டியது அர்த்தமில்லை. என்ன காசா கொடுக்குறீங்க? அட போங்க, என்ன உங்க காசு எங்க போயிட போகுது? நான் கணக்கு எழுதிக்கிறேன், அப்பெல்லாம் வாங்கிட்டா போச்சு. நமது கட்சியின் 20 ஆண்டு கால வரலாற்றில் இதுவரைக்கும் ஒரு சின்ன சம்பவம் கூட நமக்கு களங்கம் ஏற்படுத்துவது போல் சந்தேகம். இனிமேலும் அவ்வாறு நடக்க. வணக்கம் சார். வணக்கம். என்னப்பா உங்க ஆளுங்கெல்லாம் ரெடியா? ரெடி எல்லாம் ஒழுங்கா நடக்குமா? உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்னை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? தொழில் ரொம்ப சுத்தமா இருக்கும். நடந்து கொண்டிருக்கும் சமயம் இவனுங்க எல்லாம் இனிமே அரசியல் நடத்தக்கூடாது, கூட்டம் நடத்தக்கூடாது, புரிஞ்சுதா? அதையும் கிட்ட விடுங்க. ஆமா, கல்ல மட்டும் ஏறணுமா இல்ல சோடா புட்டியும் வீசணுமா? ரெண்டும் தான்பா. அதுக்கு ரேட்டு தனியாச்சு. கொடுக்குறேன் போப்பா. சரி, யார் என்னாச்சு பேசுறது? அதை பத்தி உனக்கு என்ன? அது சரி சார், நமக்கு ஜாதி மதம் கட்சிங்கிற வேறுபாடே கிடையாது. பணம் கொடுக்கிட்ட விசுவாசமா இருக்கும். இப்ப பாருங்க, பொது கூட்டமா நடத்தானுங்க. அதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். எத்தனை இருந்து அப்படியே உட்காந்துருக்க போற? அதனவோ இங்க வர்றவங்க அத்தனை பேருக்கு ஒரே மாதிரி சிரிப்பு, அச்சல பார்த்த மாதிரி. என்ன பாக்குற? என்ன உரிச்சு பாக்கணுமா? அப்படியே பார்த்தா போதும். பார்வையிலேயே முடிச்சுக்கலான்னு பாக்குறியா? ஓசிக்க சார், எந்திரியா. சீச்சி, என்கிட்ட காசு இருக்கு. என்ன என்ற போடு. யார் நீ? புறம்போக்கு சம்மதம் இல்லாம உள்ள வர? சத்த போடாத, கொஞ்சம் நேரம் நான் இங்க ஒளிஞ்சுக்கணும். ஏய் ஏய் ஏய், யார் பண்ணி உனக்குங்க? யோ, 4 ரூபாய் கொடுத்துருக்கையா, போயா வரியா? இல்லைங்க, இன்னும் 2 மணி நேரம் ஆச்சு, நான் இங்க தங்கிதான் ஆகும். யோ, என் பொறுப்புல மனப்பட வந்திருக்கியா? கேசா, நீ ஏரியா புதுசா? சோம்பேறி. ஆமாங்க, இது சைக்கிள் செயின். இப்போதான் முடிச்சிட்டு வந்திருக்கேன். பசங்களா, ஏங்க சேனா விலாசம் போட்டு கூப்பிட்டுட்டு போறா? ரோஷம் இல்ல? இல்லையே. ஏ, நான் அதானே. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய கல்லுன்னு மங்க மாதிரி வந்து குந்திக்கிறான். நல்லா இருப்பியா நீ? இந்த 2 மணி நேரத்துல நீ என்ன சம்பாதிப்ப? என்ன உன் ரேட்டு? 300. 300 ரூபாவா? ஒரு சைபர் அழிச்சுக்கிய. அதானே. இந்த 50 ரூபாய் இருக்கு. கம்முன்னு அங்கே இரு. இத பாரு, நீயும் என்கிட்ட நெருங்காத, நானும் உன்கிட்ட நெருங்க மாட்டேன். 2 மணி நேரம் போய்கிறே இருப்பேன். ஏன் இருப்பி தொலைக்கிற? இங்க வந்துட்டு போற சில புண்ணியவானுங்க பணத்தை மட்டுமா கொடுத்துட்டு போறானுங்க.